Blossom Petals channel. Hi viewers, welcome to Blossom Petals channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கு மதியானம் பாசிப்பருப்பு வச்சு எப்படி கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னலாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. அளவு தெரியாதவங்க ஒரு ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூனோ 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க ஃபர்ஸ்ட் அவ்வளோதான் சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் அதை எடுத்து ஒரு 2-3 வாட்டி நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஊற வச்சா தான் உங்களுக்கு வேகிறது கொஞ்சம் நல்லா நைஸாகவும் இருக்கும், அதே நேரம் சீக்கிரமாகவும் வேகும். அதுக்கப்புறமா இது கூட போடுறதுக்காக ஒரு 2 வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன காயம், முழு காயம் வச்சுருக்கவங்க காயம் எடுத்துக்கோங்க, இல்லை பொடி வச்சுருந்தாலும் பரவாயில்ல பொடி எடுத்துக்கோங்க. இது அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய். இவ்வளோ தான் நமக்கு இப்போ தேவை. இப்போ நம்ம இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல பாசிப்பருப்பை கழுவிட்டு ஊற வச்சுருப்பீங்களா, அந்த தண்ணியை தூர ஊற்றிடாதீங்க, அதே தண்ணியை ஊற்றி நம்ம வேக வைக்கலாம். இப்போ வெள்ளைப்பூடை ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும்போது நம்ம நைஸாக அதை மசிச்சு கொடுக்கும்போது சரியாக இருக்கும். நல்லா குட்டியாக வெட்டி போட்டுக்கோங்க. இப்போ வெள்ளைப்பூடு போட்டு வச்சாச்சு. கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டால் போதும். நீ பார்த்துக்கோங்க, கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா ரொம்ப போட்டால் சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப இதாயிரும். தூள் வச்சுருக்கவங்க ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக போட்டால் போதும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம பருப்பு மத்து வீட்டில் வச்சுருந்திங்கன்னா அதை வச்சு கடைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கூட நல்லா கடைஞ்சி விட்டிங்கன்னா இது நல்லா குழு குழுன்னு வரும். இல்லாட்டி மிக்சியில் போட்டு கூட ஒரு அடி அடிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா குழு குழுன்னு வரும். சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இது கூட கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுக்கறனால ஒரு 1/4 ஸ்பூன் நெய் ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் நெய்க்கு ஊற்றுற அளவு நம்ம கூட்டிக்கலாம், ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நெய் ஊற்றினா அவங்களுக்கு சத்தும் கூட நல்ல மணமாக சாப்பிடுவாங்க, அதுக்காக தான். இப்போ இதை நம்ம சாப்பிட்றதுக்காக பவுலில் மாற்றிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், மாற்றி காட்டுறேன். ஓகே வீவர்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பருப்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே குழந்தைங்களுக்கு ஊட்டிக்கலாம். நீங்கள் இட்லிக்கு தொட்டுக்கிட கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். சிலவங்க 6 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவீங்க, அவங்க கூட நல்லா சாதத்து கூட இதை போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல சத்து. நம்ம வெள்ளைப்பூடு பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கனால குழந்தைங்களுக்கு வயிறில் எந்த பிரச்சனையும் கூட வராது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு அழகான டிஷ்ஷோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.